சிவகார்த்திக் அவ்வளோவா இப்போ நல்ல ஒரு படம் கொடுக்கல ப்ரோ யாருக்கும். எதுக்கு ப்ரோ தளபதி அப்படி சொல்லிட்டு போனோம் லாஸ்ட் தேவையில்லா இருந்து ப்ரோ இது. சிவகார்த்திகேயன் இப்போ நேத்து மாதிரி நேத்து பேஞ்ச மயில் நீங்க மொஞ்ச காலம் அந்த மாதிரி ஏத்துக்கலாம். எவனும் இடம் பிடிக்க முடியாது, எவனுமே இடம் பிடிக்க முடியாது. சத்தியமா சொல்லட்டுமா, விஜய்க்கு அப்புறம் எவனுமே இடம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. சிவகார்த்திகேயன் யாருங்க அவலாம் தெரியவே தெரியாதுங்க. விஜய் டிவி மூலியம் வந்தவன், கஷ்டப்படாம வந்தவன் எவனுமே கிடையாது. சிவகார்த்திகேயன் ஏத்துக்க முடியாது. தமிழ் சினிமாவோட அடுத்த தளபதியா யார் வருவான்னு நினைக்கிறீங்க? ஐ திங்க் எனக்கு என் கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன். ஏன்னா அவனுக்கு அதுக்கான எபிலிட்டி இருக்கு, அவனுக்கு அதுக்கான திறமையும் இருக்கு, அதுக்கான குவாலிட்டியும் அவங்ககிட்ட இருக்கு. எனக்கு மேஜராக பார்த்தோன்னா அந்த இளைய தளபதி எடுத்துக்க வர முடியாது. விஜய் எடுத்து அந்த மாஸ் ஹீரோவை பிடிக்க முடியும்னா அது சிவகார்த்திகேயன் அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அதனால கண்டிப்பா. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு பேர் வந்துச்சு, சூர்யாவுக்கு ஒரு பேர் வந்துச்சு, விக்ரம்க்கு ஒரு பேர் வந்துச்சு, எல்லாருக்கும் ஒரு பேர் வந்துச்சு. இப்போ மார்க்கெட் என்னன்னா விஜய் போன இடத்த யார் பிடிக்க போறாங்க? ஏன்னா சூர்யா ஒரு இடத்துல இருக்காரு, விக்ரம் ஒரு இடத்துல இருக்காரு. இந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணனா எனக்கு தெரிஞ்சு காம்படிட்டிவ்ல பெருசா எனக்கு யாரும் தெரியல. ஸோ அந்த இடத்துக்கு சிவகார்த்திகேயன் வரதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ யாருமே இருக்க முடியாது, விஜய் மட்டும்தான். யாருனாங்க என்னுடைய பாஸ் அவரு. நீ நடிச்சா நான் அடிக்க மாட்டேன், பார்க்க மாட்டேன் அந்த படத்தை சத்தியமா. ஏன்னா விஜய் அவர் வந்துட்டு நல்ல ஒரு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த கடைசி படம் சொல்லியிருக்காரு, இன்னொரு படம் நடிப்பாரான்னு தெரியல. ஆனா அப்ப நடிச்சாக நாங்கள் சந்தோஷமா ஏத்துப்போம். ஏன்னா அடுத்த தளபதி யாருன்னு கேட்டா அவர் தான். இந்த தளபதி வேற, அந்த தளபதி வேற. ஆனா செம்மையா சூப்பரா எல்லாமே பண்ணுவார். யுவன் சங்கர் அந்த மியூசிக்ல வந்து பண்ணாரு இவரு. செம்ம நல்லாவே இருக்கும் அந்த படம். தளபதிக்கு அடுத்து சிவகார்த்திகேயன் நல்லா ஆர்டர் ஒர்க் பண்றாருல, அவர் ஏன் தளபதியா வர முடியாதா? அவருக்கு வாய்ப்பு இருந்தா வரலாம். ஆனா இவரு விஜய்ன்ற பெரிய இவருங்க. சரி, இவ்வளவு கேக்குறீங்களா? இவ்வளவு சிவகார்த்திகேயன் என்ன சம்பளம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? 30 கோடி. 30 கோடியா? 30 கோடிலாம் கிடையாதுங்க. சரி, எங்க தலைவர் எவ்வளோ? 200 கோடி மக்களுக்கு செலவு பண்ண சொல்லி நினைச்சிட்டு இருக்காரு பாத்தியா? அந்த ஒரு விஷயம் தான், வேற ஒரு விஷயமே கிடையாது. இந்த படத்தோட கோட்டோட நான் முடிக்க போறேன் சொல்றேன். யுவன் சங்கர் ராஜா அந்த மியூசிக்கோட முடிச்சுட்டு நான் எல்லாமே விட்டு வெளியே வரேன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா எல்லாமே நல்ல மாதிரியா நடக்கும், இது மேலேயும் நல்லாவே நடக்கும். ஏன்னு கேட்டேன்னு வச்சுக்க, நாங்க எல்லாமே ஓட் பண்ணுவோம். சத்தியமா கேட்டாக்கா தளபதிக்கு நாங்க தளபதி தான் ஓட் பண்ணுவோம். ஏன்னு கேட்டாக்கா மனசுல பச்சை குத்தி வைப்பாங்களோ சத்தியமா. சிவகார்த்திகேயன் ஏத்துக்க முடியாது, தளபதி மட்டும் தான். ஏங்க விஜய் எத்தனை இருக்காரு, அவரு தான் ஏத்துக்க முடியும். சிவகார்த்திகேயன் இப்ப நேத்து பேஞ்ச மயில் நீங்க மொஞ்ச காலம் அந்த மாதிரி ஏத்துக்கலாம். ஆனா நம்ம எங்க ஆளை வந்து சொல்ல முடியுமா? விஜய் சார் சொல்ல முடியுமா? துள்ளாதமலம் துள்ளுந்துட்டு எல்லாமே அவர் வரது எல்லாமே. அடுத்த சூப்பர் ஸ்டாரா விஜய் அந்த ரேஞ்சுக்கு போயிட்டாரு. சோ விஜயோட அடுத்த தளபதி ரேஞ்சுக்கா இந்த இடத்துக்கு யார் தளபதி டைட்டில்? எவனும் இடம் பிடிக்க முடியாது, எவனுமே இடம் பிடிக்க முடியாது. சத்தியமா சொல்லட்டுமா, என்னுடைய சாருக்கு அது அப்புறம் விஜய்க்கு அப்புறம் எவனுமே இடம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அவர் மாதிரி டான்ஸ் பண்ண முடியாது, எவனுமே அந்த இடத்துல உட்காரவே முடியாது. புரியுதா? 200 ரூபா சம்பளம் வாங்கினார்ல, மக்களுக்கு எல்லாமே செலவு பண்ண போறாரு. இப்போ அவரு எல்லாருமே நாங்கள் ஓட் பண்ணுவோம். என்னுடைய வீட்டில் மட்டும் 11 ஓட்டு இருக்குது. என்னுடைய ஓட்டு மொத்தமே அவரு தான். ப்ராபப்ளி நான் வந்துட்டு மாசா இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா சிவகார்த்திகேயன் சொல்லுவேன். நான் ஒரு ஆக்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொன்னீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக விஜய் சேதுபதி தான் அடுத்த தளபதினு நான் சொல்லுவேன். நான் அவங்க 2 பேர் தான் தளபதி லெவலுக்கு வரும். ஆனால் 2 பேர் சேர்த்து வரணும், ஐ திங்க் இட்ஸ் ஸ்டில் ஒரு காம்படிஷன் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். நான் ஒரு நல்ல நடிக்கிற ஆளு மாசா இருந்தால் நல்லா தான் இருக்கும். விஜய் தளபதி மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும். விஜய் சேதுபதி கம்பேர் பண்ண போது சிவகார்த்திகேயன் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாட்டேன் நான் நினைக்கிறேன். நான் ஃபீல் பண்ணி பர்சனல் இது என்னோட ஒப்பீனியன், யாருக்கும் சொல்ல. எனக்கு வந்து விஜய் சேதுபதி தான் பிடிக்கும். ஸோ விஜய் சேதுபதி தான் நினைக்கிறேன். ஏன்னா அவரோட சாய்ஸ் ஆஃப் மூவிஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு மூவிலேருந்து இப்போ ரீசெண்டாக கூட அந்த மகாராஜான் படம் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் நான் ஒரு படத்தை வந்து அதோட எல்லாமே நம்ம பார்க்கணும். ஒரு படம் ஹிட் ஆகுது, ஒரு கமர்ஷியல் ஹிட்டுன்றது வந்து எல்லாருக்கும் பிடிச்சாதான் ஆகும். பட் நான் வந்து இண்டிவிஜுவலாக ஒரு ஆக்டிங் அவங்க என்ன எஃபர்ட் போடுறாங்கன்னு பார்க்கறதுல எனக்கு விஜய் சேதுபதி ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும். படம் நான் ஓவரால் நல்லா இருந்தால் கூட அவர் ஆக்டிங்காக நான் பார்ப்பேன். சிம்பு வரலாம் ப்ரோ. மேபி சிம்புக்கு தான் லிட்டில் சூப்பர் ஸ்டார்னு ஒரு டைட்டில் இருக்கு. பரவாயில்லையே, தளபதிக்கு மட்டும் இளைய தளபதி தானே இருந்துச்சு, தளபதினு இல்லை. அவருக்கும் நம்ம டைட்டில் கொடுப்போம் தளபதின்ட்டு. நெக்ஸ்ட் தளபதியா ப்ரோ. அவரோட ஆட்டிடியூட் நல்லா இருக்கும் ப்ரோ. சிம்பு பொறுத்த வரைக்கும் அவரோட ஆட்டிடியூட் படத்தில் நடிச்சாருன்னா சூப்பராக இருக்கும். விஜயோட கொஞ்சம் கம்பேர் பண்ணால் விஜயோட நல்லாவே இருக்கும். விஜய் வந்து ஃபுல்லாக என்ன அவங்க அப்படியே அவங்க அப்பா அதுக்கப்புறம் தான் வந்தாங்க. சிம்பு பார்த்தீங்கன்னா லைக் கஷ்டப்பட்டு தான் வந்துட்டு இருக்காரு. ஸோ அது மாதிரி வரலாம், இல்லை சூர்யா கூட வர சான்ஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச அடுத்த தளபதினா ஒரே பேர் தான், சூப்பர் ஸ்டார்னா ஒரு பேர் தான், எல்லாம் ஒரே பேர் தானே ப்ரோ. வேற யாராவது அந்த இடத்துக்குலாம் யாரும் வர முடியாது எனக்கு தெரிஞ்சு தோணுது. தனுஷ் நல்லா நடிக்கிறாரு இப்போலாம், தனுஷ் நல்லா படமும் எடுக்கிறாரு. ஸோ தனுஷ் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. தனுஷுக்கு இந்த தளபதி தனுஷன் டைட்டில் நல்லா இருக்கும் நினைக்கிறீங்களா? அதுதான் ப்ரோ, தளபதினு ஒரு டைட்டில் என்னைக்குமே கிடைக்காது ப்ரோ யாருக்குமே. தளபதி தலைனா ஒருத்தர் தானே, சூப்பர் ஸ்டார்னா ஒருத்தர் தானே, உலகனா ஒருத்தர் தானே. அதே மாதிரி தான் தளபதி ஒருத்தர் தான். தளபதினா விஜயை தவிர யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. ஆக்டிங் வைஸ் பார்த்தா தனுஷ் தான் ப்ரோ வரும். அந்த மாதிரி யாரும் இல்லை ப்ரோ. ஆக்டிங்னா தனுஷ் தான். சிவகார்த்திகேயன் தளபதியா வந்தா ஏத்துப்பீங்களா நெக்ஸ்ட் டைம்? இல்லை ப்ரோ. ஏன் ப்ரோ?
சிவகார்த்திகேயன் என்ன ப்ரோ? அதான் ஏன் ரீசன் சொல்லுங்க, ஏத்துக்க மாட்டீங்க, ஓகே என்ன ரீசன்? சிவகார்த்திக் அவ்வளோவா இப்போ நல்ல ஒரு படம் கொடுக்கல ப்ரோ யாருக்கும். எதுக்கு ப்ரோ தளபதி அப்படி சொல்லிட்டு போனோம் லாஸ்ட்? தேவையில்லாது ப்ரோ இது. நல்லா ப்ரோ படத்துல அவர் விஜய் சொன்னதே உங்களுக்கு பிடிக்கலையா? ஆஹா ப்ரோ, எதுக்கு ப்ரோ ஒருத்தவங்களை இந்த மாதிரி சொல்லிட்டு போனா? அப்போ எல்லாரும் ஆக்டர் தான். ஒருத்தர் நம்ம ஒரு கடை போட்டிருக்கோம், அந்த கடைக்கு இது போய் இது பண்ணா பக்கத்து கடைலாம் இப்போ யார் பார்த்துப்பா? அதெல்லாம் தப்பு ப்ரோ. ப்ரோ இப்போ நிறைய ஆக்டர்ஸ்லாம் வளர்ந்து வராங்க, ஏன் அவங்கள இது பண்ண வேண்டியதானே? அதான் நீங்க ஒரு சிவகார்த்திக் டேலண்ட் இல்லைன்னு சொல்ல, அவருக்கும் நல்ல டேலண்ட்லாம் இருக்கு, நல்லா நடிக்க தான் செய்வார். ஆனால் அவ்வளோவா இப்போ ஒரு நல்ல ஃபார்மில் இருக்கவங்களுக்கு தான் அந்த இது நம்மளுக்கு இது பண்ணோம். இப்போ ஃபார்மில் இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னா வேற வந்துட்டு தனுஷ் தான் ப்ரோ வரணும் எனக்கு. சிவகார்த்திகேயன் அதை பற்றி ஐடியா இல்லை ப்ரோ, மேபி வந்தால் பார்க்கலாம். சிவகார்த்திகேயன் அடுத்த தளபதினா கொஞ்சம் சான்ஸ் கம்மி தான் ப்ரோ. ஆனால் அவருக்கு வர ஆட்டிடியூட் இவருக்கு வர மாட்டேங்குது இல்லை கம்பேரிட்டிவ்லி. சிம்பு கிட்ட லைக் விஜய் கிட்ட இருக்கு ஆட்டிடியூட் பாதி இருக்கு எனக்கு, என் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கும்போது. எங்களை வேற எதுவும் பெருசா சிவகார்த்திகேயன் யாருங்க அவங்களாம் தெரியவே தெரியாதுங்க. விஜய் டிவி மூலியம் வந்தவன், கஷ்டப்படாம வந்தவன் எவனுமே கிடையாது. சரி, விஜயோட அப்பா அவர் என்ன பேர் தெரியுமா? எஸ் சந்திரசேகர். வந்தார்ல, அந்த மாதிரி வர வேண்டியதானே. எந்த மாதிரி வர வேண்டியதானே? அப்பா டைரக்டரு ஏதோ இந்த மாதிரி வந்து டேரக்டர்லாம் விஜய் வந்தாருங்க, சிவகார்த்திகேயன் யாருமே இல்லைங்க, மாற்றி பேசுறீங்க. நான் ஏங்க அவர் ஓட்டு போடணும்? இங்கே பாருங்க, சிவகார்த்திகேயன் வேற கான்செப்ட், விஜய்ன்றது வந்து கான்செப்ட். சரி, சிவகார்த்திகேயன் வர சொல்லுங்க, நான் ஓட்டு போடுறேன். யார் சீமான் மாதிரி போட்டலாம், சும்மா ஒரு 5 ஓட்டு அப்படி பிஞ்சு தான் போகும். ஆனால் என்னுடைய தளபதி இருக்கான் பாரு. தலையா தளபதியா? என் தலை யார்? அஜித்தா? தளபதிங்க. எல்லாம் ஒண்ணுதான். எல்லாம் ஒண்ணு எப்படி தலை வேற? சரி, கோட்டு படத்துல வந்து கடைசியா கேக்குறாங்க தலையை இடிச்சுக்குமா அப்படின்றாங்களா? ஏன் தலை தானே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்கல்ல. இளைய தளபதி யாரு? அஜித். இளைய தளபதி யாரு? அஜித். யாரு தளபதி சொல்லுங்க. தளபதி அஜித் தானே. அப்ப தலை யாரு? விஜய். அந்த தலை தான் சொல்றேன். என் தலை தான் என்னைக்கு வந்தாலும் சரி, எனக்கு தேவை என் தலை தான் தலை. அப்ப தளபதி ஏத்துக்க மாட்டீங்களா? விஜய் ஏத்துக்க மாட்டீங்களா? எனக்கு தேவை விஜய் தாங்க. சிவகார்த்திகேயன் ஏத்துக்க முடியாது. எனக்கு தேவை தளபதி ரெண்டுமே எனக்கு வேணும். எதுப்பா எனக்கு குழப்பாதீங்க. ஏன் ஏற்றுக்க மாட்டேன்? ஏன்பா அவங்களாம் சின்ன சினி ஃபீல்டில் வந்தவங்க ஆளுப்பா அவங்களாம். சரி, நான் ஒரு வார்த்தை கேட்குறேன், இப்படி காட்டுங்க. நானே சொல்கிறேனாக்கா, இவங்களாம் பெரிய சினி ஃபீல்ட்லேருந்து கிடையாது, பெரிய ஃபீல்ட்லேருந்து வந்தவங்க. அவன் விஜய் டிவிலேருந்து உள்ள உச்சிக்குவான். யார் சொன்னிய? சிவகார்த்திகேயன். அவரும் சரி, இப்போ அந்த முடியெல்லாம் வச்சிருப்பான், அவன் பேர் என்னது? அந்த காமெடி ஆக்டர் ஒருத்தர் இருப்பான், அவன் பேர் யோகி பாபு. எல்லாமே அதில் குச்சி வந்தவனுங்க. அது சிவகார்த்திகேயன் அந்த குரூப் வந்தான், அந்த கான்செப்ட் வந்தவன் தான். ஆனால் விஜய்ன்றது யார் தெரியுமா? விஜய்ன்றது யார் தெரியுமா? அதுக்கும் மேலே இந்த படத்தை போய் பார்த்தேன், டபுள் ஆக்ஷன்ல அதை பாரு, அப்படி கூப்பிட்டாரு பாரு 2 விரல வச்சு. அங்கே நிற்கிறாரு எங்க ஆளு. யாரு? என் தலை அஜித் கிடையாது, விஜய். சிவகார்த்திகேயன் சொல்லட்டுமா? என்ன சொல்லணும்? கண்டிப்பா ஏத்துலாம்பா. இவன் கெட்டு போட்டானாக்கா அவனை ஏத்தி விடணும், புரியுதா? இவன் கெட்டு போயிட்டானாக்கா அவனை ஏத்தி விடணும். இப்போ நடிக்கிறது யார் நல்லா நடிக்கிறா அதை வயசு தான் ப்ரோ பார்த்து தரணும். சிவகார்த்திகேயன் இப்போ ஆக்டிங்னு ஒன்று அவ்வளோ பெருசாக தெரியவே இல்லை ப்ரோ வெளியே, சும்மா காமெடியே அவ்வளோதான், அந்த மாதிரி வச்சு நடிக்கிறாங்க. இப்போ வளர்ந்து வர எவ்வளோ மணிகண்டன், சூரி எல்லாரும் இப்போ பார்த்தீங்களா செம்மையாக ஆக்ட் பண்ணுறாங்க, நல்லா நடிக்கிறாங்க. இப்போ அவ்வளோ யாரும் தளபதியை பற்றி எல்லாருமே கேட்குறாங்க. அடுத்த அல்டிமேட் ஸ்டாராக வரதுக்கு யாருக்கு வாய்ப்பு இருக்கு, இல்லை அந்த தகுதி யாருக்கா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? யாரும் வர முடியாது ப்ரோ அந்த இடத்துல. அவர் ஒரு எப்படி சொல்றது, யூனிக்கான ஆள் ப்ரோ. அவரை மாதிரி யாராலையும் வர முடியாது ப்ரோ. தளபதி எனக்கு பிடிக்காது ப்ரோ, சாரி ப்ரோ. ப்ராபப்லி இஃப் ஹி இம்ப்ரூவ்ஸ் ஹிஸ் ஆக்டிங் ஸ்கில்ஸ் நல்லா இருக்கும். இன்னும் பெட்டராக சொல்ல வரேன் நான். ஆமாம், இன்னும் பெட்டர் நல்ல ஃபிலிம்ஸ் கொடுத்தாக்கா, டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் ஆஃப் ஃபிலிம் கொடுத்தாக்கா, then maybe I'll accept. Of course, like he can attract people actually. So அது வந்துட்டு பெஸ்ட் பார்ட் அதுதான். இப்போ ப்ராபப்ளி இப்போ மாவீரன் மாதிரி எடுத்தாருன்னா மேபி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி படம் எடுத்தாக்கா நல்லா இருக்கும். ரொம்ப கமர்ஷியலாக இருக்கா நல்லா மிக்ஸ் மசாலா படம். தளபதி டைட்டில் சிவகார்த்திகேயன். half சொல்லுவேன். விஜய் சேதுபதி இஸ் ஜஸ்ட் போத் ஆக்சுவலி. மேபி இப்போ கொஞ்சம் லைட்டாக பாலிவுட் பார்க்கலாம் போகிறதுனால ஐடியா இல்லை. காலிவுட் பிரின்ஸ்னு வச்சுக்கலாமா? பாலிவுட் பிரின்ஸ். அவர் நல்லா நடிக்கிறாரு. அவரோட ஸ்டைலுக்கு அந்த அவர் ஸ்டைல் நல்லா இருக்கு. அந்த இடத்துலலாம் ஃபிலிம் மேக்கிங்கும் நல்லா தான் இருக்கு. நல்ல ஸ்டோரிஸ் சூஸ் பண்ணியிருக்காரு. இப்போலாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஏன்னா விஜய் சேதுபதி அவ்வளோ எஃபர்ட் போட்டு நடிக்கிறாரு. பட் நான் விஜய் சேதுபதி படம் பார்த்த அளவுக்கு இவர் படம் பார்க்கல. இனிமேல்ட்டும் வந்ததுன்னா ஓகே, அவரும் நல்லா நடிச்சாருன்னா கண்டிப்பா பார்ப்பேன் நான். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் அவங்கவுங்க பொசிஷன்ஸ்ல அவங்கவுங்க இருக்காங்க. ஸோ இப்போ எனக்கு தேவையானது அந்த பொசிஷனுக்கு ரிப்ளேஸ் பண்ணறதுக்கு இல்லை. இப்போ சூர்யானா இந்த கேரக்டர், விக்ரம்னா இந்த கேரக்டர், சித்தார்த்னா இந்த கேரக்டர். இப்போ அந்த இடத்துக்கு திடீர்னு வரணும்னா என்ன பண்றது? ஒன்றும் பண்ணு. அப்படி பார்த்தா எனக்கு என்ன என் மைண்ட்ல பாயிண்ட் ஆஃப் தோணுதுன்னா, அந்த இடத்துக்கு சிவகார்த்திகேயன் இஸ் ரைட் பர்சன் ஆஃப் த மேன். சூர்யாவுக்கு விக்ரமுக்கு சியான் விக்ரம்னு ஒரு பேர் இருக்கு. ஸோ அந்த சியான் விக்ரம் யாரும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஒன்று சூர்யாவுக்கு வந்து ஒரு சாக்லேட் பை சம்திங் அந்த மாதிரி ஒரு இது இருக்கு. அது
எஸ்ஜே சூர்யாவுக்கு நடிப்பு அசுரன் ஒன்று இருக்கு. அந்த மாதிரி எல்லாத்துலயும் இருக்கு. அதை பார்த்தீங்கன்னா மக்கள் செல்வன், விஜய் சேதுபதி எல்லாருக்கும் ஒரு பட்டம் இருக்கு ப்ரோ. இப்போ இந்த லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த இருக்கிறது சித்தார்த், சிவகார்த்திகேயன் விரல் விட்டு கவுண்ட்ல தான். அதுல யாரு தி பெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் ஒரு இடத்துல இருக்காரு, டாப்ல இருக்காரு அந்த இடத்துல. அவர் ஆக்டிங்கும் சரி, அவர் பண்ற பர்ஃபார்மன்ஸும் சரி, அவர் பண்ற காம்படிஷன்ஸும் சரி, நிறைய இதுவும் நம்ம அவருக்கு ஈக்குவலா மேட்ச் ஆகுது. ஏன் நம்ம இந்த படத்திலே பார்த்துமே அவரே லீடு குத்துறாரு, நீங்க போய் உங்க வேலையை பாருங்க, இதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு இதுவே அவர் கொடுத்துட்டாரு. ஸோ இதுல இருந்து என்ன தளபதியே சொல்லிட்டாரு. ஏன்னா தளபதி இன்டர்வியூ எடுத்தாரு ஒரு காலத்துல, அதை தளபதியே அவர் கிட்ஸை பிடிச்சிட்டாங்கன்னு ஒரு இது சொன்னாரு. ஸோ அது எல்லாத்துக்கும் தளபதியே லீடு கொடுத்துட்டாரு, வழியும் கொடுத்துட்டாரு, போக்காரும் வச்சிட்டாரு. கண்டிப்பா நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். பர்சனலா நான் ரொம்ப அக்செப்ட் பண்ணிப்பேன் நான்.